ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்மளுடைய டெலகிராம் லிங்க் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே. ட்ரேடில் நிறைய பேர் பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மறுநாள் ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அப்போது எனக்கு நிறைய பேர் சம்டைம்ஸ் கால் பண்ணுவாங்க, என் ஸ்டூடெண்ட் உட்பட சம்டைம் கால் பண்ணி என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் வச்சுருக்க ஸ்டாக் வந்துட்டு ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போகலாமா, நான் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்றேன். அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஃப்ளாட்டாக இருக்கிறதுலையும் டவுன் ட்ரெண்ட்லேயும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இஷ்யூ வரும். அப்போது நிறைய பேரோட கேள்வி இருக்குது, சார் டவுன் ட்ரெண்டில் போனால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியாதா? ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ட்ரேடுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா யாரும் வந்துட்டு சும்மா ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒன்று பேஸில் வச்சுருப்பீங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த ஜிக்ஸாக் மோடை தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோட புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இந்த டே அண்ட் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும். செல்லுக்கு எந்த லோ வச்சுருக்கீங்களோ ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது அதில் அடுத்தடுத்த ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஒரு பை எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம ட்ரெண்டு சிம்பிளாக வரைஞ்சிடலாம். சரிங்களா? ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டே கேண்டில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வீக்லியே செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ வீக்லியில் நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்குள்ளே பையர் இருக்காங்க, அப்படியே மந்த்லியும் செக் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ என்னென்னா ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த இடத்துல இருக்கும். ஆனால் பட் இப்போ என்ன ஆயிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரீவியஸ் மந்த் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்லி பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இப்போது இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டால் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் நெஃப்டியில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், டாப் 10 கெய்னர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்லைட்லி மூவ் ஆகிறது டாப் 10க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இப்போ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வீக்லி பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்குது, மந்த்லி பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும். சரிங்களா? நான் ஒரு 10,000 வச்சு தான் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கும். இங்கே வர இடத்துல ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். நான் திரும்பியும் பிகினருக்காக சொல்கிறேன், நீங்கள் உள்ளே வந்த உடனே சரிங்களா ஆப்ஷனுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸ்டாக்கில் ரிஸ்க் அதிகமாக, இண்டெக்ஸில் ரிஸ்க் அதிகமாக கேட்டிங்க அப்படின்னா என்னையை பொறுத்த மட்டும் இண்டெக்ஸில் ரிஸ்க் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருச்சோம். சரிங்களா? இதில் ஸ்டாக்கை பை பண்ணுறது ரிஸ்க்கா, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுற செல் சொல்லுவோம். சரிங்களா? இதில் எது ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங் ரிஸ்க். நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங்க்கு வந்துடுவோம். சரிங்களா? செல்லிங் வந்தாலும் ஒரு சைடு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, இல்லை ஹெட்ஜிங் பண்ணுவோம். அப்போது ரிஸ்க் எல்லாம் கம்மி பண்ணுறது கடைசி எங்கே வருதுன்னா ஹெட்ஜிங் வருது. இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரேட் ஆகச்ச இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அதாவது நான் என் கரியரை இதில் தான் நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலே
என் ஸ்டூடெண்ட்டுக்கே முக்கியமாக சொல்கிற விஷயமே தான், கிளாஸ் படிக்கும்போதே நான் சொல்லிடுவேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 3 months பையிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இதை நீங்கள் லைஃபாக எடுத்துகிட்டு சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வாங்கன்னு சொல்லுவேன். இதுதான் காரணம். இப்போ என்ன ஆக போகுது, அடுத்த ரிஸ்க்கை கம்மி பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். இந்த செல் பண்ணுறதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படும். சரிங்களா, அதுதான் இங்கே நீங்கள் நார்மலாக இதை பண்ணுறதுக்கு ஒரு 30,000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா, செல் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இங்கே உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா கிட்ட தேவைப்படும். சரிங்களா, 1.5 லட்சம் 1,70,000 ரூபா பக்கம் தேவைப்படும். சரிங்களா, இதுதான் பிரச்சனை. ஆனால் இது நீங்கள் இந்த கேபிட்டலை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலே போகுது, நான் ப்ரிடிக்ட் பண்ணோன்னே புட்டை செல் பண்ணிட்டேன். சரிங்களா, எனக்கு என்ன வரும், கால் ஆப்ஷன் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். நான் செல் பண்ணியிருக்கனால இந்த புட்லேயே லாபம் வரும். இப்போ நல்ல லாபம் வந்துச்சுன்னா இதை மறுநாள் நான் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ப்ரீவியஸ் மந்தோட பிரேக் அவுட். சரிங்களா, ஃபஸ்ட்டு அது என்னென்ன லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி, இல்லை திரும்ப அந்த ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணி புட் ஆப்ஷனில் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். சரிங்களா, இப்போ ஏன் மந்த்லி கேண்டில் பிகினரை நான் ப்ரிஃபர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, மந்த்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட். ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட். சரிங்களா, இதுலேயும் மந்த்லி கேண்டில் சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதுலேயும் இருக்குது. பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட், பிரேக் பண்ணச்சா ப்ராஃபிட். இப்போ இதை பிரேக் பண்ணால் ப்ராஃபிட், எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகாது. ஸோ பிகினர் இதை ப்ரிஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.